பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா, ஆண்கள் இத்தனை பேர் நீங்க இருக்கீங்க. நம்ம பெண்களுக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா ஆண்களுக்கு எதிரா பேசுறோம்ன்றது கிடையவே கிடையாது. காம வெறி பிடிச்ச மிருகங்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்த்து தான் நம்ம இது இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்துறோம். பப்ளிசிட்டிக்காக பேசுறீங்க. ஆமா, பப்ளிசிட்டினே வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பேசுறது ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகுதா? நீங்க இன்னொரு 10 பேரை போய் சொல்றீங்களா? இதுக்கு நல்ல விஷயத்துக்கு பப்ளிசிட்டி கிடைச்சா நல்லது தானே. நீங்க நடிகை, நீங்க என்டர்டெயின்மெண்ட் போஸ்ட் மட்டும் தான் போடுங்க. அடிக்கடி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் போட்டா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் போயிடுங்க. போனா போட்டோம். இல்ல, இந்த சமூகத்துல தானே நம்ம வாழ்றோம். வேற பிளானட்ல, மார்ஸ்ல நம்ம வாழ்றோமா? பரவாயில்லைங்க, எனக்கு ஃபாலோவர்ஸ் போனா போட்டோம். வாய்ப்புகள் எனிவே போயிருக்கு, போனா போட்டோம், அவ்வளவுதான். நான் பேசுவேன். ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டருக்கு, ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு எவன் கேரண்டி கொடுக்கறா? சொல்லுங்க, கொடுங்க, கேரண்டி கொடுங்க. 6 மாச குழந்தைய சொந்த அப்பா ரேப் பண்ணிருக்காங்க. 10 வயசு பொண்ணை 5